இன்றைய பாடத்துல நம்ம தவர்க்கத்துல இருந்து பார்க்க போறோம். அதனுடைய முதல் அக்ஷரம் த. த இந்த அக்ஷரத்தை எப்படி எழுதணும்? நன்னா கவனிச்சுக்கோங்க. புரியறதா? த. த. சரி, இந்த அக்ஷரத்தினுடைய ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க. டி ஏ. சரியா? தமிழ்ல த நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சரியா? இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதை நீங்க டிஏ அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி பார்த்த தவர்க்கத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ட அப்படின்னு சொல்லிடக்கூடாது. த. த. புரியறதா? சரி, எங்களுக்கு ஒன்றும் நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரியே எழுதிக்கிறோமே அப்படின்னா நீங்க டிஹெச்ஏனே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? இங்க நான் இதையும் எழுதி காமிச்சிடறேன். டிஹெச்ஏ. இதை மெமரி பண்ணணும்னா உங்களுக்கு தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அதனுடைய ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக எழுதிக்கணும், ஸ்பெல்லிங்கை கரெக்டாக எழுதிக்கணும். த. த. இப்போ இந்த அக்ஷரம் புரிஞ்சுதா? அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாமாமா? சரி, அடுத்த அக்ஷரம் இங்க எழுதி காமிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி எழுதினு கரெக்டா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் இந்த அக்ஷரத்தை எழுதணும். இந்த அக்ஷரம் வந்து த. த அழுத்தி சொல்லணும். முதல் அக்ஷரம் மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். சரியா? இதனுடைய ப்ரொனன்சியேஷன், இதனுடைய ஸ்பெல்லிங் என்ன? டிஹெச்ஏ தான். புரியுறதா? தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த அக்ஷரத்தை எப்படி எழுதியிருப்பா? தான்னு போட்டு கீழே ஒரு 2 போட்டிருப்பா. சரியா? நாங்க அழுத்திக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் எழுதும்போது கீழே வேணா ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்பா, 2வது எழுத்து 4வது எழுத்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த 2வது அக்ஷரத்துல ஏதான சந்தேகம் உண்டா? இல்ல மகோதயா. சந்தேகம் இல்லை. சரி, 3வது அக்ஷரத்துக்கு போலாம். சரியா? 3வது அக்ஷரம் வந்து த. த. அந்த த அப்படின்ற அக்ஷரத்தை எப்படி எழுதுறது நன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் எழுதும். மேல தலைக்கோடு போட்டுரும். த. த. சரியா? இந்த அக்ஷரத்தினுடைய இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? த. த. தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்ல இந்த அக்ஷரம் எப்படி இருக்கும்? இப்படி போட்டிருப்பா. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு அக்ஷரத்தை தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்ல பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வாசிக்க வேண்டியது த. த. சரியா? இந்த அக்ஷரம் வந்து த. இப்ப இந்த 3வது அக்ஷரத்துல ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல மகோதயா. இல்ல. வேற யாருக்காவது? சுவாமி, எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் புரிஞ்சுட்டு எழுதுறது எப்படின்னு தெரியல, எப்படி இருந்தாலும் கேட்கலாம். இல்ல மகோதயா, புரியுது. தன்யவாதா. அடுத்த அக்ஷரம். சரியா? 4வது அக்ஷரம் எப்படி எழுதணும்? இங்க பாருங்க, திருப்பி கவனிச்சுக்கோங்க எப்படி எழுதினு பாருங்க. த. த. இந்த அக்ஷரத்தை நீங்க இங்கிலீஷோட கம்பேர் பண்ணி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஹெச்ஏ அழுத்தணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு இது பண்ணுங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த. த. புரிஞ்சுதா? தமிழ் புஸ்தகங்கள்ல சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எழுதும் போது எப்படி எழுதியிருப்போம், அந்த புஸ்தகங்கள் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும்? இது மாதிரி போட்டு பக்கத்துல 4ன்னு போட்டிருப்பாங்க. புரியுறதா? த. த. இந்த அக்ஷரத்துல ஏதான சந்தேகம் உண்டா? இல்ல மகோதயா. இல்ல மகோதயா. வெரி குட் கண்ணா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? அடுத்த அக்ஷரம் ந. எப்படி சொல்றது? முதல்ல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இத பாரு, இதுதான் இந்த அக்ஷரத்தை எழுதக்கூடிய விதம். சரியா?
ந. சரி, இந்த அக்ஷரத்தினுடைய ஸ்பெல்லிங் இங்கிலீஷோட கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? ந. சரியா? தமிழை கம்பேர் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் புஸ்தகங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த அக்ஷரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ந. அடுத்தது இது 2 அக்ஷரத்துக்குமே இந்த அக்ஷரத்தை நீங்க யூஸ் பண்ணணும். புரியுறதா? நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப இந்த 5வது அக்ஷரம் தவர்க்கத்துல 5வது அக்ஷரம் ந அப்படின்றது புரிஞ்சுதா? புரியுது எழுதுன மகோதயா. pronunciation. சரியா? புரியுது வாத்தியார். புரியுது. சரி, இப்ப அடுத்த இதுக்கு டாபிக் போலாமா? போலாம் போலாம் மகோதயா. மாமா. சரி, இப்போ அடுத்தது பவர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 5 அக்ஷரங்களையும் ஒரே நேரத்துல எழுதி அதை ப்ரொனவுன்ஸ் பண்றேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. த, 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 ந. த, 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 ந. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது மகோதயா. வெரி குட். அடுத்த 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 டாபிக் போலாமா? அடுத்தது பவர்கஹா. பவர்கஹா அதுல முதல் அக்ஷரம் வந்து இப்படிதான் எழுதணும்மா. ப. ப. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிட்டீங்கன்னா இதான் ப. ப. சரியா? தமிழ்ல உங்களுக்கு நன்னா தெரியும் ப. இப்ப இந்த முதல் அக்ஷரத்துல ஏதாவது சந்தேகம் உண்டா? புரியறதா? புரியுது புரியுது. மகோதயா. சரி, இதுல எழுதக்கூடிய வடிவத்துல புரியல, இல்ல ப்ரொனவுன்சியேஷன் புரியல, எது மாதிரியான ஒரு சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். நோ ப்ராப்ளம். சரியா? ம். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம். போலாம் மகோதயா. சரி, அடுத்த அக்ஷரம் வந்து 2வது அக்ஷரம் பவர்க்கத்துல ப. ப. எப்படி எழுதணும்? இந்த பாருங்க, இதுதான் அந்த அக்ஷரம். புரியுதா? ப. சரி, இதை எழுதியாச்சு. இத ஹிந்தி நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. இதுல அதுல இந்த அக்ஷரம் சம்ஸ்கிருதத்தோட கொஞ்சம் வேறுபடும் ப்ரொனவுன்சியேஷன்ல மட்டும். அங்க ஃப ஃப அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். புரியுறதா? அது ஹிந்தியில இருக்கும்போது நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. சம்ஸ்கிருதத்துல இந்த அக்ஷரத்தை பார்க்கும்போது ப அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? உச்சாரணம் கேட்டுதா? கேட்டது மகோதயா. சரி, இந்த அக்ஷரத்துக்கு ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? இத பாருங்க, பி ஹெச் ஏ ப. ப. சுஜாதாமா மியூட் பண்ணிக்கோங்க. ப. சரியா? சரி, தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்ல எப்படி போட்டிருப்பா? இத மாதிரி போட்டிருப்பா. ப அப்படின்னு நம்ம அப்ப அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க என்ன கேட்கலாம், சுவாமி நாங்க தான் சம்ஸ்கிருதம் கத்துக்கிறோமே, இந்த 2 கம்பேரிசன் வேணுமா அப்படின்னு. இது டெம்பரவரியா நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா ஒரு லாங்குவேஜை நம்ம கத்துக்கும் போது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த நியூ லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது. புரியுறதா? அதனால எல்லாருக்கும் இங்க வந்து தாய்மொழி தமிழா இருக்கிறதுனால அதோட கம்பேர் பண்ணி கத்துக்கும் போது ரொம்ப சுலபமா கத்துப்பீங்க. புரியுறதா? இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஏன் போடுறோம் அப்படின்னா, சில புஸ்தகங்கள் நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு, ஆனா அந்த ஸ்லோகத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த ஒரு இதை வச்சுட்டு ஸ்பெல்லிங் வச்சுட்டு உங்களால கத்துக்க முடியும். சரியா? இப்போ இதை நான் வந்து அழுத்தி சொல்லணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஸ்பெல்லிங்க்கு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப. இப்போ இந்த பவர்க்கத்துல 2வது அக்ஷரம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மகோதயா. மகோதயா, ஒரு இது மகோதயா, அந்த பா எழுதும்போது ஸ்லாண்டிங் கோட் போட்டுட்டு அந்த கர்வு போடலாமா, இல்ல கர்வு மாதிரி போட்டுட்டு தான் ஸ்லாண்டிங் கோட் போடணுமா? 2 ப்ரொசீஜருமே உண்டு. இந்த கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்பான்னு நினைச்சேன், நீங்க கரெக்டா கேட்டீங்கோ. நன்னா புரிஞ்சுக்கோங்க. இத பாருங்க, இப்படி எனக்கு எழுத வரது, நான் எழுதிடுறேன். சரியா? நாங்களாம் பிகினர்ஸ், எங்களுக்கு அது இதுவா இல்லையே அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த அந்த மெத்தட்ல எதை முதல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தலைக்கோட போட்டுறக்கூடாது. புரிஞ்சுதியா? இதை மட்டும் பண்ணாதீங்க.
இதை மட்டும் பண்ணாதீங்க. இத பண்ணாம முதல்ல இந்த நேரா இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன் எழுதிட்டு போட்டுண்டு தாராளமா பண்ணலாம், தப்பு இல்லம்மா. சரியா? ஓகே ஓகே மகோதயா. சரியா? ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. தன்யவாத் தன்யவாத். இப்ப இது இந்த என் சொன்னீங்க இது ப அப்படின்னு உச்சரிக்கணுமா சுவாமி? ப ஆமா அப்படின்னு உச்சரிக்கணுமா இது? இங்க பாருங்க, ப ப. ம். சொல்லுங்க. ப சரியா? ப ஆமா. எப்படி ம். உச்சரிக்க கூடாது? நம்ம சம்ஸ்கிருதம் பன்னு கத்துக்கிறதுனால உச்சரிக்கணும். ஹிந்தி ம். ப்ரொனவுன்சியேஷன் கொண்டு வந்துடக்கூடாது. ஃப ஃப ஆ. அப்படின்னு சொல்லுவோம், அதை பண்றக்கூடாது. ஃப. சரியா? ப. ம். சரி, இந்த பவர்க்கத்துல 3வது அக்ஷரம் போலாமா? போலாம் போலாம் மಹೋದಯ. மகோதயா. சரி, 3வது அக்ஷரம் ப. ப இது எப்படி எழுதுறது? ப ப. சரியா? இந்த அக்ஷரத்தினுடைய இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? ப ப. சரி, தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்ல பார்த்தா இந்த அக்ஷரத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்படி போட்டிருப்பான், புரியுறதா? ப ப. இப்போ இந்த 3வது அக்ஷரம் பவர்க்கத்துல 3வது அக்ஷரத்தை எப்படி எழுதணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சது மகோதயா. தெரிஞ்சது மಹೋದಯ. அடுத்த அக்ஷரம் சரி, இப்போ இது வரைக்கும் நான் எழுதி காமிச்சிருக்கேன், போர்டு கரெக்டா தெரியறதா? தெரியுது மಹೋದಯ. தெரியுது. சரி, அடுத்த அக்ஷரம் 4வது அக்ஷரம் எப்படி எழுதணும் பாருங்க. இதுதான் ப ப. எப்படி எழுதணும்? கொஞ்சம் ஸ்லோவா எழுதி காமிக்கணும்னா, சரியா? ப. இந்த ப அப்படின்ற அக்ஷரம் இங்கிலீஷ்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? BHA ப. சரியா? இதை அழுத்தி சொல்லணும் அப்படின்றது ஒரு நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு இப்படி போட்டு வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ப. சரியா? தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்ல இந்த அக்ஷரம் எப்படி இருக்கும்? இத மாதிரி போட்டிருக்கும், ப. புரிஞ்சுதா? புரிஞ்சது மகோதயா. மಹೋದಯ. இந்த அக்ஷரத்தை எப்படி எழுதணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்படின்னு சொன்னீ- புரிஞ்சுது ப மಹೋದಯ. அப்படின்னு உச்சரிக்கணுமா? ப ஆமா, அப்படின்னு. இது பாருங்க, ப அப்படின்னு சொல்லணும். கேட்டுதா? அண்ணா. நான் கேட்டது சுவாமி. ம், ப அப்படின்னு ஆமா. இப்ப பாரத் அம்மா. அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இந்த ப தானே. பாரத்னு சொல்றோம்ல, அதுக்கு இந்த ப. ஆமா, பாரதம். இதுதான். குமார் அண்ணா ஏதோ கேட்க வந்தாலே. அண்ணா மேல சுழிக்கணுமா அண்ணா? அது கண்டிப்பா சுழிக்கணும், கண்டிப்பா Okay. சுழிக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்த அக்ஷரம் ஒண்ணு வரப்போகுது, அந்த அக்ஷரமும் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சுழிச்சு எழுதி. சரியா? சரிண்ணா, சரி. வெரி குட், வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மಹೋದಯ. போலாம் மகோதயா. சரி, அடுத்த அக்ஷரம் பவர்க்கத்துல 5வது அக்ஷரம் ம. ம எப்படி எழுதுறது? இங்க பாருங்க, ம. சரியா? ரொம்ப சிம்பிளான அக்ஷரம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? ம. தமிழ் புஸ்தகங்கள்ல உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி அழகா போட்டிருப்பா, ம. சரியா? இந்த அக்ஷரம் புரிஞ்சுதா? புரிஞ்சது மகோதயா. சரி, இப்போ இந்த 5 அக்ஷரங்களையும் ஒரே வரிசையில எழுதி உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன், அதை உச்சாரணம் பண்ணி காமிக்கிறேன், நன்னா புரிஞ்சுக்கோங்க. சரியா? பாருங்க, ப ப ப ப ம. ப ப ப ப ம. புரிஞ்சுதா? புரிஞ்சது மகோதயா. புரிஞ்சது மಹೋದಯ. அடுத்த அக்ஷரங்கள் போலாமா? இப்ப போலாம் இந்த மಹೋದಯ. பாவும் மாவும் தான் நமக்கு அந்த சுழி இல்லைன்னா வித்தியாசம் வர்றது. வித்தியாசம் வராது. ஹேண்ட் ரிட்டன்ல ஈஸியா வித்தியாசத்தை புரிஞ்சுடலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ ஹேண்ட் ரிட்டன்ல ரொம்ப சுலபமா புரிஞ்சுடலாம். ஆனா பிரிண்டிங்ல புக் எல்லாம் வருதுல்ல, ஆமா. அந்த புக்ல பழைய புஸ்தகங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த புஸ்தகங்கள்ல மாவும் பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சின்ன ஒரு கேப்
ஒரே ஒரு ஓகே நூல் அளவு தான் இருக்கும். அந்த கேப்பை வச்சுதான் இது பா இது மானு புரியுறதா? ஓகேண்ணா புரியுது. வெரி குட். அடுத்தது ய ர ல வ. அதுல முதல் அக்ஷரம் ய. ய. சரியா? இந்த அக்ஷரம் இது மாதிரி இருக்கும் தமிழ் புஸ்தகங்கள்ல, ஸ்லோக புஸ்தகங்கள்ல. இங்கிலீஷ்ல இது மாதிரி இருக்கும். ய ஸ்பெல்லிங் புரியுறதா? இந்த அக்ஷரம் எழுதிண்டாச்சா? எல்லாருக்கும் புரியுறதா? புரியுது புரியுது மகோதயா. மகோதயா. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம். சரி. அடுத்த அக்ஷரம் ர. இத மாதிரி எழுதிட்டு இப்படி போடணும். ர. சரியா? இந்த அக்ஷரம் ரொம்ப சுலபமான அக்ஷரம். இங்கிலீஷ்ல அதனுடைய ஸ்பெல்லிங் இப்படிதான் இருக்கும். ர அப்படின்னு இருக்கும். தமிழ்ல நீங்க இப்படி பார்த்திருப்பீங்க. ர. புரிஞ்சுதாமா? புரிஞ்சது மகோதயா. புரிஞ்சது மகோதயா. எப்படி எழுதணும்? இத பாருங்க. முதல்ல இத ஆரம்பிச்சு இப்படி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா தலைக்கோட போடணும். ர. சரியா? சரி மாமா. ஓகே மகோதயா. அடுத்தது ல. இந்த ல அப்படின்றது எப்படி எழுதணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி எழுதுறேன் பாருங்க. ல. சரியா? ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும் இங்கிலீஷ்ல? LA ல. தமிழ்ல இந்த அக்ஷரத்தை அப்படியே கம்பேர் பண்ணி காமிங்க அப்படின்னா இந்த அக்ஷரம் தான் ல. புரியுறதா? புரியுது மகோதயா. அடுத்தது வ. இந்த வ அப்படின்ற அக்ஷரத்தை எப்படி எழுதுறது? நல்லா கவனிச்சுக்கோங்க. வ. வ எப்படி எழுதினேன் நானு? வ. இதான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். வ. VA வ. தமிழ்ல இந்த அக்ஷரம் வ. இப்போ ய ர ல வ. இந்த நான்கும் சேர்த்து ஒரே ஒரு வரிசையில இருக்கு. இந்த 4 அக்ஷரங்களும் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது மகோதயா. சரி. இந்த 4ஐயும் ஒரே வரிசையில எழுதி காமிச்சிடுறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பாருங்க. ய ர ல வ. ய ர ல வ. புரிஞ்சுதா? புரிஞ்சது மகோதயா. புரியுது.